ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது முன்னாள் அமைச்சர் கந்தசாமி பேசுகையில், ஆதிதிராவிடர் மக்களுக்கு உள்ளது போல் ஏழை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச திட்டத்தை கொண்டு வருவேன். அதேபோன்று தொடர் நோய் உள்ள பிற்படுத்தப்பட்ட ஏழை மக்களுக்கு மாத நிதி உதவி அளிக்கப்படும். ஏம்பலம் மற்றும் கிருமாம்பாக்கம் பகுதியில் 1000 குடும்பங்கள் குடியிருக்கும் சமத்துவபுரங்கள் அமைக்கப்படும். தொகுதியின் மைய பகுதியில் பாண்லே ஐஸ்கிரீம் பிளானட் அமைக்கப்படும். கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், சேலியமேடு பகுதியில் விவசாய உற்பத்தி பொருள் நியாய விலை விற்பனை கூடம் அமைக்கப்படும். மூடி கிடக்கும் மற்றும் பாதியிலேயே நின்று போன சமுதாய கூடங்களை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கப்படும். படித்த இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் போட்டி தேர்வு மையங்கள் அமைக்கப்படும். கரிக்கலாம்பாக்கம் மற்றும் கிருமாம்பாக்கத்தில் ஒரு உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும். அனைத்து கிராமங்களிலும் புதிதாக நூலகம் மற்றும் விளையாட்டு திடல் அமைத்துக் கொடுக்கப்படும். வேலைவாய்ப்பு துறையின் கிளை 1 ஏம்பலம் தொகுதியில் அமைக்கப்படும். மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கடன் வழங்கி ஆண்டிற்கு 50,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். தொகுதியில் மகளிர் தொழிற்பயிற்சி கூடங்கள் அமைத்து அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வாழ்வாதாரத்தை உயர்த்தப்படும். உள்ளூரில் இருக்கும் நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்களுக்கே வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும். கண்டன்பேட், செம்பியபாளையம்பேட் உள்ளிட்ட சிறிய சுடுகாடு உள்ள கிராமங்களை கண்டறிந்து அவர்களுக்கு சுடுகாடு பரப்பளவு அதிகரித்து தரப்படும். ஏற்கனவே பாழடைந்துள்ள சுடுகாடு மற்றும் கருமாதி கொட்டகைகள் இடித்துவிட்டு புதிதாக கட்டித்தரப்படும். முக்கிய கிராமங்களில் சிறுவர் பூங்காக்கள் மற்றும் கலையரங்குகள் அமைத்து தரப்படும். மகளிர் கல்லூரி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, மகளிர் உறைவிட பள்ளி அமைக்கப்படும். விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் இழப்பீடு நிதி வழங்கப்படும். அனைத்து கிராமங்களிலும் புதிய சிமெண்ட் மற்றும் தார் சாலைகள், ஏற்கனவே நின்று போன திட்டங்களை மீண்டும் தொடங்குதல், தடையில்லா மின்சாரம், முறையான குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி தரப்படும். மீனவ மக்களை பொறுத்தவரை மீனவர் கிராமங்கள் அருகிலேயே பெட்ரோல் பங்க் அமைத்து அவர்களுக்கு மானிய விலையில் டீசல் வழங்கப்படும். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கும் பொருட்டு மீன்பிடி துறைமுகம், தூண்டில் வளைவு, ஐஸ் உற்பத்தி நிலையம், வலைப்பின்னும் கூடம், மீனவ கூட்டுறவு சங்கத்திற்கென்று தனி கட்டிடம், கருவாடு உற்பத்தி செய்வதற்கென்று தனித்தளம், மீன் விற்பனை கூடங்கள் ஆகியவை அமைத்து தரப்படும். GPS கருவி, ஐஸ் பாக்ஸ் வழங்கப்படும். கடலில் பணியின் போது உயிரிழக்கும் மீனவர்களுக்கு வழங்கும் நிதி 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி உடனடியாக வழங்கப்படும். மொத்தத்தில் ஏம்பலம் தொகுதி ஒரு தன்னிறைவு பெற்ற முதன்மை தொகுதியாக மாற்றுவதே என்னுடைய எண்ணம் என முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கூறினார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் கொத்தபுரி நத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். யார் எத்தனை பேர் வந்தாலும் சரி, உங்களை தவிர யாருக்குமே கிடையாது. அடுத்த வீடு கூப்பிட்டா புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக
தேர்தல் களத்தில் போட்டி போட்டுக் கொண்டு வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா சோரப்பட்டு கிராமத்தில் ஒவ்வொரு வீடாக சென்று வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து தொகுதியில் வளர்ச்சிப் பணிகள் மேம்படுவதற்கு ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்குகள் சேகரித்தார். இந்த தீவிர வாக்கு சேகரிப்பின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர். திரு கோபியா அம்மையார் அவர்களுக்கு ஜக்கு சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்திலே சட்டமன்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் களத்தில் பிரச்சாரம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக கட்சி சார்பில் விசில் சின்னத்தில் போட்டியிடுகின்ற முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வம்புப்பட்டு மற்றும் களித்தீர்த்தால் குப்பம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்குகளை சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்கள் சார்பில் வேட்பாளர் சாய் சரவணகுமாருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து கட்சித் தலைவர்கள், தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட வாதானூர்பேட் பகுதியில் வீடு வீடாக சென்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு உற்சாக வரவேற்பு அளித்து ஒவ்வொரு வீட்டிலும் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பின்னர் வாக்காளர்களை சந்தித்த நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து மீண்டும் புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்து புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டுமென வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொச்சிப்பாளையம் கிராமத்தில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும்
கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வசந்தம் நகர், திருகாமேஸ்வரர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு திமுக வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் சோரியாங்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அங்கிருந்த பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினரும் வேட்பாளருமான செந்தில்குமார் பேசுகையில், கடந்த 5 ஆண்டுகளில் நெல் களஞ்சியமாக விளங்கக்கூடிய பாகூர் சட்டமன்ற தொகுதியில் சாலை வசதி, வடிகால் வசதி, நல்ல குடிநீர், இலவச மனைப்பட்டா, பேருந்து நிலையம், இடுகாடு என்ற பல வகையான திட்டங்களை நமது தொகுதி வளர்ச்சிக்கு சிறப்பாக நான் செயல்பட்டிருக்கிறேன். மேலும் விடுபட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்து கொடுப்பேன். அதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று வாக்குகளை சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி திமுக தொகுதி பொறுப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாருக்கு 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது ஜெகத் ரட்சகன் கூறுகையில், புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டுகளாக எந்த வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தவில்லை. தொழிற்சாலைகள் இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் இரட்டை என்ஜின் நடக்கிறது. புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து கிடைக்கவில்லை. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் முதல்வர் கொண்டு வந்துள்ளார். மாதம் 1000 ரூபாய், வீடு தேடி மருத்துவம், இலவச பேருந்து வசதி உள்ளிட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் தமிழகத்தை போல புதுச்சேரியிலும் அனைத்து திட்டங்களும் கொண்டு வர வேண்டுமென்றால் புதுச்சேரியில் திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். நீங்க ஒரு நிச்சயமான உறுதியான முடிவை இன்றைக்கு தெரிவிக்கணும். இந்த கிராமத்துக்கு அமைதி வேண்டும், வளர்ச்சி வேண்டும், வளர்ச்சியுடன் அமைதி வேண்டும். சொந்த பந்தம் எல்லாம் எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான் போறோம். 70% நம்ம சொந்தக்காரங்க தான் போறோம் எல்லாம். ஆனா இங்க வரணும், உங்களை பார்க்கணும். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீபாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தானுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இங்க பாருங்க ஐயா. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அதிமுக 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. உப்பளம் தொகுதியில் அன்பழகனும், உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தியும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை அவர் கொடுத்துள்ளார்.
பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ளது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால்தான் மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்த முடியும். புதுச்சேரிக்கு சுற்றுலாவால் தான் வருவாய் அதிகமாக கிடைக்கிறது. சுற்றுலாவிற்கு தேவையான நிதியை பெற நாடாளுமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்கள் குரல் கொடுப்பார்கள். மத்திய அரசுடன் தொடர்பு கொண்டு புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் கொள்ளையடித்தது போதாது என புதுச்சேரியில் கொள்ளையடிக்க ஸ்டாலின் நாளை புதுச்சேரி வருகிறார். இங்கு மதுபான விற்பனை அதிகமாக இருப்பதால் கொள்ளையடிக்க வருவார். நீங்கள் விழித்துக் கொண்டால் பிழைத்துக் கொள்ளலாம் என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நடைபெறுகிறது என்றும் இங்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்துதான் போட்டியிடுகிறதா என கேள்வி எழுப்பினார். இந்தியா கூட்டணி குழப்பமாக உள்ளது. பச்சோந்தி போல் ஸ்டாலின் நிறம் மாறுவார். தமிழகத்தில் இடதுசாரி கட்சியுடன் கூட்டணி, ஆனால் இங்கே அவர்களுக்கு நாமம் போட்டு விட்டார். கண்ணில் பார்க்க முடியாத காற்றில் 2G கூட ஊழல் செய்யும் கட்சிதான் திமுக. உலக அளவில் ஊழல் கட்சி திமுக என்பதை மக்கள் உணர வேண்டும். ஸ்டாலின் இங்கே வரும்போது நீங்கள் அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றார். இது சிறப்பித்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார். இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே முதலமைச்சர் வேட்பாளர். இரண்டாவது, அவர் 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடுகிறார். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவாக கவுண்டம்பாளையம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் GN கோபி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக அந்த கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி திறந்தவெளி வாகனத்தில் சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கிழக்கு கடற்கரை சாலை மடுவுப்பேட் சந்திப்பில் தொடங்கி ஐயனார் கோவில் சந்திப்பு, பெத்துசெட்டுப்பேட்டை, சுப்பிரமணிய சுவாமி கோவில் வீதி, சாந்தி நகர், மூகாம்பிகை கோவில் வீதி சந்திப்பு, உழவர் சந்தை, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை சந்திப்பு, குறிச்சி நகர், நீர்த்தேக்க தொட்டி சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று ஓட்டு கேட்டார். அப்போது வாக்காளர்கள் மத்தியில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்தால் மட்டும்தான் மத்திய அரசிடம் கூடுதல் நிதியை பெற்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியும். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் புதுவையில் வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை. நலத்திட்ட உதவிகள் வழங்குவதில் இந்தியாவில் நாம் முதலிடத்தில் உள்ளோம். நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின் துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் குழப்பம் உள்ளது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஒற்றுமையாக உள்ளன. எங்கள் கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும். அப்போதுதான் முதலமைச்சர் ஆவேன். மக்கள் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவேன். லாஸ்பேட்டை தொகுதி வளர்ச்சியடைய ஜக்கு சின்னத்திற்கு வாக்களித்து நமது வேட்பாளர் சிவக்கொழுந்துவை வெற்றி பெற செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் ஏற்கனவே சபாநாயகராக இருந்து பணியாற்றியவர். மீண்டும் வெற்றி பெற்றால் அவருக்கு உரிய பதவி கிடைக்கும் என முதலமைச்சர் தெரிவித்தார். பிரச்சாரத்தின் போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அதிமுக, பாமக, லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளையின் உரிமையாளரும் சமூக சேவகருமான பெருமாள் என்கிற முருகன் தவளக்குப்பம் ஆனந்தா நகரில் உள்ள வாக்காளர்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது வேட்பாளர் முருகன் என்கிற பெருமாள் கூறுகையில், பலதரப்பட்ட குறைகள் மணவெளி தொகுதியில் கணக்கில் அடங்காமல் அளவிற்கு அதிகமாக உள்ளது. அதனை நான் சரி செய்து கொடுப்பேன். இதற்கு பேட் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தார். இதில் இளைஞர்கள், பெண்கள், பெரியோர்கள் என்று கலந்து கொண்டு
சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளருக்கு பேட் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கூறி வாக்குகள் சேகரித்தனர். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வெற்றியின் வேட்பாளர் நமது சின்னம், வெற்றியின் சின்னம், இளைஞர்களின் சின்னம், இளைஞர்கள் சின்னம், விவசாயிகளின் சின்னம், ஏழைகளின் சின்னம், மக்களின் சின்னம், விளையாட்டு வீரர்களின் சின்னம், விவசாயிகளின் சின்னம். ஐயா ஒரு பைக் வேலைவாய்ப்பு, தரமான கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தூய்மையான ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். முதலமைச்சர் ஆசி பெற்ற வேட்பாளர் மோகன்தாஸ் என்பதால் அனைத்து கிராமத்திலும் அப்பகுதி ஊர் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் வீடுவீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு வருகின்றனர். அதுபோல வள்ளுவர்மேடு கிராமத்திலும் செம்பியம்பாளையம், புதுக்குப்பம், சடக்குளம், ஒத்தவாடு, நத்தமேடு, கம்பளிக்காரன் குப்பம், தனிக்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரித்தனர். அப்போது வேட்பாளர் மோகன்தாஸ் பேசுகையில், இந்த பகுதியில் விவசாயிகள் அதிகம் உள்ளனர். அவர்களுக்கு தேவையான களம், விவசாய நிலத்திற்கு செல்ல பாதை வசதி, தானியங்கள் சேகரித்து வைக்க சேமிப்பு கூடம், ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைத்து தர கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இப்பகுதிக்கு இலவச மனைப்பட்டா, குடிநீர் பற்றாக்குறை, சாலை வசதி பிரதானமாக உள்ளது. இவை அனைத்தையும் என்ஆர் அரசு அமைந்தவுடன் செய்து கொடுப்பேன் என்று உறுதியளித்தார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 25 ஆண்டுகளாக மக்கள் பணி செய்துள்ளேன். தொகுதி மக்களே, நீங்கள் தேர்தலில் நிற்க வேண்டும். அப்போதுதான் அரசு திட்டங்கள் உங்களால் அனைவருக்கும் செய்து கொடுக்க முடியும் என்று கூறினர். முதலமைச்சர் ரங்கசாமி செய்த சாதனையால் செல்லும் இடமெல்லாம் வரவேற்கின்றனர். நிச்சயம் வெற்றி பெறுவேன். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுகிறேன். என்னோடு துணை நிற்கும் அனைத்து ஊர் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள், பெண்கள் ஆகியோர் தொடர்ந்து வாக்கு சேகரித்து வருகின்றனர். தொகுதி மக்களுடன் மக்களாகவே தொடர்ந்து பணியாற்றுவேன் என உறுதி கூறிக்கொள்கிறேன் என்றார். பாருங்க ஓகேண்ணா 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 அவ்வளவுதான் ஓட்டு போட்டாச்சு. ரெண்டாம் நம்பர் அழுத்திட்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அகில உருளையன்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் தன்னை எதிர்த்து பரப்பப்படும் தவறான குற்றச்சாட்டுகளுக்கு கடுமையாக பதிலளித்துள்ளார். கடந்த தேர்தலில் தோல்வி ஏற்பட்ட பின்னர் விடுவிடாக சென்று பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டதால் தான் எதிரணி வெற்றி பெற்றதாகவும், தற்போது மீண்டும் அதே பாணியில் தன்னை வெளியூர்காரன், கந்துவட்டிக்காரன், சொத்து அபகரிப்பவர் என குற்றம் சாட்டி மக்களிடம் குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். திருவிக பள்ளிக்கூடம் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் முற்றிலும் ஆதாரமற்றவை என கூறினார். கடந்த 5 ஆண்டுகளாக மக்களின் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வந்துள்ளேன் என்றும், நல்லது கெட்டது அனைத்திலும் மக்களுடன் இருந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொய்யான பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் என மக்களிடம் கேட்டுக்கொண்ட அவர், இந்த முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற ஆதரவு தருமாறு வேண்டுகோள் விடுத்தார். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு வணக்கத்தை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சென்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் நான் உருளையன்பேட்டையில் வேட்பாளராக நான் களம் இறங்கி விடப்பட்டாங்க. சின்மையாக நான் மக்களுக்காக பணி செய்யணுங்கிறதுக்காக நானும் தேர்தல் பணி செய்தேன். தேர்தல் பணி செய்தாலும் நான் சிறிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தள்ளியிருக்கிறேன். அந்த தோல்வியே எப்படி தோல்வினா, என்னையை பற்றி தவறான ஒரு பிரச்சாரத்தை பிரசுரித்து வீடு வீடாக லாஸ்டாக போட்டு வென்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சார். அவர் இப்போ என்னடானா மறுபடியும் அதே ஒரு பாணியை எடுத்துக்கிறாரு. நான் வெளியூருக்காரன், கந்து வட்டிக்காரன், சொத்தை அபகரிக்கிறாங்க, திருவிக ஸ்கூலுக்குள்ள இடத்த நான் எடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தவறான புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களிடம் கூறுகையில்,
2021 மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட்டேன். எனக்கு மக்கள் பெருவாரியான வாக்குகள் அளித்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தனர். தேர்தலுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டு மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் தொகுதியின் வளர்ச்சிக்காகவும் பல்வேறு திட்டங்களை செய்துள்ளேன். தினமும் மக்களை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும், தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கூறி வாக்கு சேகரித்து வருகிறேன். மக்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்போம் என்று உறுதியளித்துள்ளனர். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி 22 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் ஆட்சி அமைக்கும். டிபிஆர் செல்வம் தமிழகத்திலிருந்து குடியேறிய வந்தேரி. ஆனால் எதிர் வேட்பாளர் டிபிஆர் செல்வம் தொகுதிக்கு நான் எதுவும் செய்யவில்லை என பேசுவது அபத்தமான விஷயம். புதுவை மாநில மண்ணின் மைந்தர் நான் தான். டிபிஆர் செல்வம் குடும்பம் தமிழகத்தில் இருந்து திருக்கனூருக்கு குடியேறிய வந்தேரிகள். அவர் என்னை மண்ணின் மைந்தர் இல்லை என கூறுவது நகைப்புக்குரியது. இன்று மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கனூர் கடைவீதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா கலந்து கொண்டு என்னை ஆதரித்து பேச உள்ளார். புதுவையில் பிரச்சாரம் செய்த தவேக தலைவர் விஜய் எங்கள் கூட்டணியை சோர்ந்து போன கூட்டணி என கூறியிருக்கிறார். எங்களுக்கு கூட்டணி வந்திருக்கிறது, ஆனால் அவருடன் கூட்டணி போக யாரும் தயாராக இல்லை. கூட்டணி கட்சி தலைவர்களை நம்ப அவர் தயாராக இல்லை. எங்கும் சீட் கிடைக்காதவர்கள் தான் தவேக சென்றுள்ளார்கள். விஜயை பிடித்தோ அவரது கட்சியை நம்பியோ யாரும் அங்கு செல்லவில்லை. அவர்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை, வழியில்லை என்பதால் தவேக சென்றுள்ளனர். புதுவையில் காங்கிரசால் கூட்டணியே ஒழுங்காக அமைக்க முடியவில்லை. அப்படி இருக்கையில் அவர்கள் எப்படி ஒரு ஆட்சி அமைப்பார்கள்? 6 தொகுதிகளில் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் தனித்து போட்டியிடுகிறது. அப்படியே அவர்கள் ஆட்சி அமைத்தால் புதுவைக்கு என்ன செய்ய முடியும்? மத்தியில் எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசு அனுமதி பெற்றுதான் திட்டங்களை அமல்படுத்த முடியும். இந்தியா கூட்டணியை களத்தில் தேடுகிறோம். 2016 முதல் 2021 வரை முதல்வராக நாராயணசாமி இருந்து என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். மீண்டும் அது மாதிரி ஒரு இருண்ட காலம் வர வேண்டுமா என்பதை மக்கள் உணர்ந்துள்ளார்கள். எனவே மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும். இன்று இந்தியா கூட்டணி எங்கு இருக்கிறது என்று களத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். வேட்பாளராக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட்டேன். அப்பொழுது மண்ணாடிப்பட்டு தொகுதி மக்கள் எனக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக 2021 தேர்வு செய்தார்கள். தேர்தலுக்கு அப்புறம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாசியோடு மரியாதைக்குரிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசினுடைய மரியாதைக்குரிய என்ஆர்ஐ தலைமை புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி 28 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. புதுச்சேரியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திறந்த ஜீப்பில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி செயற்பாட்டு வரைவு அறிக்கையை வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எங்களிடம் தலை சிறந்த கனவு உள்ளது. இந்த கனவு முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. அதை மெய்ப்படுத்த முயற்சிக்கிறோம். அதிமுக திமுக மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் விமர்சிக்கின்றனர். இது பட்டிமன்றம் போல் நடக்கிறது. ஊழல் செய்த பணத்தில் 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் கூப்பன் தருவதாக கூறுகின்றனர். 2 கட்சியும் வேறு வேறு என கூறுவது அறிவீனம். காங்கிரஸ் பாஜக அதிமுக திமுக கட்சிகள் பெயர் மாறினாலும் கொள்கை மாறாது. அவர்களுக்கு கொள்கையே இல்லை. மக்களுக்காக இலவசங்களை அறிவிக்கிறார்களே, அந்த பணம் அவர்களின் பாட்டன் சொத்தா பரம்பரை சொத்தா? தமிழ்நாட்டை சீரழித்து 10.5 லட்சம் கோடி கடனில் தள்ளியுள்ளனர். இந்த தொகையில் மாநில வளர்ச்சிக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதா? கல்வி சுகாதார மேம்பாடு நடந்ததா? இலவசங்கள் கொடுத்து மக்களை கடனாளியாக்கி விட்டார்கள். மக்கள் ஆசையை தூண்டி ஏமாற்றுகின்றனர். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் 10 லட்சம் ரூபாய், நடிகரை பார்க்க சென்று இறந்தால் 10 லட்சம் ரூபாய் தருகின்றனர். ஆனால் எல்லையில் ராணுவ வீரர் இறந்தால் என்ன தருகிறார்கள்? இதையெல்லாம் யார் கேட்பது? மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்வதே எங்கள் கொள்கை கோட்பாடு. மீகளை மூடியவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தராதீர்கள். புதுவையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவோம். அமலாக்கத்துறை வருமான வரித்துறை ரெய்டு செல்வது பேரம் பேசி பணம் பறிக்கத்தான். புதுச்சேரியை 10 ஆண்டுகளில் சுற்றுலா தொழில் உட்பட பல வகைகளில் சிறந்த மாநிலமாக உருவாக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி கூறுவது போல
காமராஜருக்கு மெரினா கடற்கரையில் இடம் வழங்காத தொடர்பான குற்றச்சாட்டு உண்மைதான். இதை எப்படி திமுக தலைவர் ஸ்டாலின் ஒப்புக்கொள்வார் என கேள்வி எழுப்பினார். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் பணம் கொடுக்குது. நாடு எங்கே கொண்டு போகுது? நடிக்கிறவரை பார்க்க வந்தா நெரிசல் சிக்கிச்சத்தா 10 லட்சம், குடிக்கிறவன் செத்தா 10 லட்சம். நாட்டு எல்லையில் போராடி நாட்டை காக்க செத்த ராணுவ வீரன் திரும்பி வந்தா 1 ரூபாய் இல்லை. இது நாடா இல்லை? இது என்னது இது? யாருமே கேட்கறதில்ல, கேட்க மாட்டோம் அப்படின்னா. சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் அருண் செழியன் தன்னை தேர்ந்தெடுத்தால் மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் முன்னேற்றத்திற்காக செயல்படுவேன் என உறுதியளித்துள்ளார். அவர் கூறுகையில், முதலாவது கல்வி, இரண்டாவது கல்வி மூலம் வேலை வாய்ப்பு, மூன்றாவது அடிப்படை வசதிகள், நான்காவது அத்தியாவசிய தேவைகள். இந்த 4 அம்சங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என் பொறுப்பும் கடமையும் ஆகும் என்றார். மேலும் அனைவரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். உங்கள் வேட்பாளரை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு வாக்களியுங்கள். கல்வியே ஒருவரை அதிகாரம் அளிக்கும் முக்கிய கருவி என்பதை நம்புங்கள் எனவும் வலியுறுத்தினார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தாம் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதாகவும், ஸ்டெத்தஸ்கோப் சின்னத்தில் வாக்குச்சீட்டில் 9வது எண்ணில் தமது சின்னம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த முறை எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்குங்கள், மக்களின் நம்பிக்கையை செயலால் நிரூபிப்பேன் என அவர் உழவர்கரை தொகுதி மக்களிடம் கேட்டுக்கொண்டார். சார், நீங்க எம்எல்ஏ ஆனீங்கன்னா உங்க மக்களுக்கு என்ன செய்வீங்க? கல்விக்கு முக்கியத்துவம், அந்த கல்வி மூலியமா வேலை வாய்ப்பு, 3வது விஷயம் அடிப்படை வசதி, 4வது அத்தியாவசிய தேவை. இந்த 4 விஷயமும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன். இது சேர்க்கிற பொறுப்பும் கடமையும் என்கிட்ட இருக்கு. உங்க தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அனைவரும் வாக்களிங்க, உங்க கேண்டிடேட்டை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிங்க. எஜுகேஷன் இஸ் த ஒன்லி வே டு எம்பவர்மெண்ட். அதாவது கல்வி அறிவு மூலியமா தான் ஒருத்தவங்க அதிகாரத்துக்கு வர முடியும்ன்றதை நம்புங்க. கண்டிப்பா ஒரு டைம் வாய்ப்பு கொடுங்க. நன்றி. நெல்லித்தோப்பு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடும் ஓம் சக்தி சேகர், இந்த தேர்தல் சில அரசியல் கட்சிகளின் பழிவாங்கும் நோக்கத்தில் உருவானதாக இருந்தாலும் மக்களின் அன்பும் ஆதரவும் தான் தன்னை சுயேட்சையாக களமிறங்க செய்ததாக தெரிவித்தார். கடந்த 2006 முதல் 2016 வரை மக்களுக்கு செய்த சேவையை விட 1 மடங்கு அதிகமாக மக்கள் பணி ஆற்றுவேன் என்றும், மக்களை கௌரவமாகவும் கண்ணியமாகவும் பயமின்றியும் வாழ செய்வேன் என்றும் அவர் உறுதியளித்தார். எந்தவிதமான சட்டவிரோத செயல்கள் நடந்தாலும் அவற்றை தடுத்து மக்கள் நிம்மதியாக வாழ வழிவகை செய்வேன் என்றார். அரசாங்கம் கொண்டு வரும் அனைத்து நலத்திட்டங்களையும் முதலில் நெல்லித்தோப்பு பகுதியில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். கஞ்சா, கள்ளச்சாராயம், மது போன்ற சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தொகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதுதான் தனது முதல் பணியாக இருக்கும் என்றும், அரசு அதிகாரிகளை உடனடியாக பணியமர்த்தி விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அரசு நலத்திட்டங்களை முழுமையாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்றும், கடந்த 10 ஆண்டுகளில் 10,000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு பென்ஷன், உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்களை பெற்று தந்துள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை கிடைக்காத நலத்திட்டங்களையும் குறுகிய காலத்திலேயே மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழும் சூழல் உருவாக்கப்படும் என்றும், சட்டவிரோத செயல்களுக்கு எந்தவித தளர்வும் வழங்கப்படாது என்றும் ஓம் சக்தி சேகர் தெரிவித்தார். இறுதியாக நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள் அனைவரும் பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து தன்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் மையப்பகுதியான நெல்லித்தோப்பு தொகுதியில் அரசியல் சார்பற்ற சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழம் சின்னத்திலே நான் போட்டியிடுகின்றேன். என்னுடைய இந்த தேர்தலானது சில அரசியல் கட்சிகளால் பழிவாங்கப்பட்ட தேர்தல். இருப்பினும் நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள் என் மீது கொண்டுள்ள அன்பினால் என்னை சுயேட்சையாக போட்டியிட வலியுறுத்ததன் காரணமாக நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல்வேறு பகுதிகளில் திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டார். மேட்டுப்பாளையம் சந்திப்பில் கதிர்காமம் தொகுதி வேட்பாளர் சுபஸ்ரீயை ஆதரித்து
சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் டிவிகே என கோஷம் எழுப்பி சென்றதால் சீமான் கோபமடைந்தார். தொடர்ந்து அங்கிருந்து நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் அவரை மடக்கி பிடித்து தாக்கினர். இதையடுத்து அங்கிருந்த காவல்துறையினர் அந்த இளைஞரை மீட்டு அழைத்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வேப்ப மரத்திற்கீழே படுக்காதீர்கள் என்று சொல்ல காரணமாதான் பேய் அடித்தோடும் என்று. ஏன் இங்க வந்து டிவிக்கிற? அங்கிட்டு போய் கடைகள் போடா டே, போடா டே, போடா போடா, இவட டிவிடா வாடா கூட்டாட. அன்பு தம்பிகளே, அருமை பிள்ளைகளே, நீங்க வாங்க. நீங்க போராளியின் பிள்ளைகள், அவங்க கோமாளியின் பிள்ளைகள்.